எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் உங்களுடைய பார்வையில். ஆலந்தூர் தொகுதி அதாவது ஒரு காலத்துல இந்த வந்து பரங்கிமலை தொகுதி, இந்த தொகுதி பேரு. இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்ல வெற்றி பெற்ற சட்டமன்றத்துக்கு தேர்வு வெற்றி பெற்ற தொகுதி இது. 67 தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதி தான் இந்த ஆலந்தூர். அன்றைக்கு இந்த தொகுதி பேர் பரங்கிமலை. ஏன் வந்து இந்த தொகுதி அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா, அவருடைய ராமாபுரம் வீடுன்றது இந்த தொகுதிக்கு உட்பட்டதா இருக்கு. நம்ம டிஎல்எஃப்ஐடி பார்க்கணும்ல, அதுக்கு எதிர்த்தாப்புலதான் ராமபுரம் வீடு, ராமபுரம் கார்டன்ஸா தான். ஸோ அதனால இந்த பரங்கிமலை தொகுதியில தேர்ந்தெடுத்தார் அவரு. 67 தேர்தலும் 71 தேர்தலும் அவர் வெற்றி பெற்றார். அப்புறம் 71 பிறகு அந்த டைனாமிக்ஸ், அதிமுகவுடைய டைனாமிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ன்றதால அவர் தென் மாவட்டங்கள்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ணாரு. அதற்கு பிறகு அப்பவும் சரி, இப்ப ஆலந்தூர் தொகுதியிலிருந்து அதிமுகவை 77, 80 2 தேர்தல் வெற்றி பெற வச்சாரு. திமுக வந்து முதல் முறையா 84 தேர்தலில் அப்ரஹாம் என்ற கேண்டிடேட்டை வச்சு ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சி சண்முகம்ன்ற ஒரு கேண்டிடேட் வந்து ஜெயிக்கிறாங்க. 89க்கு அப்புறம் திமுக அதிமுகன்றது மாறி மாறி வெற்றி பெறக்கூடிய தொகுதியா தான் இந்த ஆலந்தூர் தொகுதி இருந்தது. இதுல வந்து அதிமுக சொன்ன மாதிரி சென்னையில வளரணும், கொஞ்சம் கட்டமைப்பு பலப்படுத்தணும்னு நினைக்கும் போது அதிமுக முக்கிய தளபதிகளாக அமைஞ்சது இப்ப சென்னையில யாருன்னா வளர்மதி அவர்கள். அவங்க தான் இந்த அதிமுக சார்பாக இந்த தொகுதியில் இந்த வெற்றி பெற்றாங்க. 2001 ஜெயிக்கிறாங்க. 2001 ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 2011 வந்து அவங்க வந்து 1000 விளக்குல ஷிஃப்ட் ஜெயிக்கிறாங்க. இந்த தொகுதி வந்து அப்போ கூட இவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுத்த ஜெயிக்கிறாங்க இந்த தொகுதியை. கூட்டணி கட்சியிலிருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் 2011 ஜெயிக்கிறாங்க. அவர் அந்த இடைத்தேர்தலில் கூட வெற்றி ஜெயிக்கிறார். இதே காலகட்டத்தில் தான் திமுகவிலும் தாமோ அன்பரசன் இங்க நல்ல ஸ்ட்ராங் வளர்றாரு. 2006 ஃபர்ஸ்ட் டைம் அவர் எம்எல்ஏ அங்கே ஜெயிக்கிறார். சி சண்முகம் மறைவுக்கு பிறகு அவர் தாமோ அன்பரசன் இந்த தொகுதியில ஒரு ஸ்ட்ரெங்தனாரு. அவர் 2006, 16, 21 அப்படின்னு திமுக ஒரு கம்பேக் கொடுத்த தேர்தல்கள்லாம் தாமோகன் பரசன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுல வந்து 2011 கூட அவர் போட்டிட்டு அந்த அதிமுக தேமுதிக கூட்டணி கொடுத்த வருஷோட அந்த கூட்டணியோட அரித்மெட்டிக் தாக்க முடியாம தான் 11 தோத்தாரு. அப்புறம் 6க்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. திமுக 2016 அப்புறம் அவர் கம்ஃபர்டபுளா இருக்காரு. நீங்க திமுக ஓட்டிங்கே பாத்தீங்கன்னா 2016 முன்னாடி 1 லட்சம் ஓட்டு கம்மியா இருக்கும்போது 16க்கு அப்புறம் அவங்க 1,20,000 ஓட்டு ஒரு பெரிய அரௌண்ட் அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ஓட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 1,15,000 ஓட்டு மேல. அதிமுகவுக்கு வந்து அவங்களும் அதே ஓட்டு மெயின்டைன் பண்றாங்க. பட் ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த யங் ஓட்டர்ஸ் எல்லாம் அதிமுகவுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஜெயலலிதா பிளஸ் வளர்மதி காம்பினேஷன், திமுக பிளஸ் தாமோகன் பரசன்றது ஒரு டஃப் ஃபைட்டா இந்த தொகுதியில் இருந்திருக்கும். பட் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த ஒரு வளர்மதியார இந்த எடப்பாடி தலைமையில் இங்கு வெற்றி பெற முடியல. இப்ப நீங்க சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் பார்லிமெண்ட் உள்ள ஒரு தொகுதி இது. இந்த தொகுதியில வந்து திமுக 45% கொஞ்சம் கம்பேர்ட் டு அதர் ரீசன்ஸ் 45% மெயின்டைன் பண்றாங்க. அதிமுக 17%. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 18% நிற்கிறாங்க. இப்போ நாம் தமிழ் 9%. இப்போ நீங்க இதே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒரு தாமரை கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு 20% மேலேயே அவங்க எடுத்திருப்பாங்க. பிஜேபின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் இதுல வந்து தாமோகன் பரசன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காருன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவருக்கு தரப்புல வந்து இப்ப பலமான ஆட்கள்ல அந்த எதிரணி வாக்குகள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சுதான் இருக்கு. 2021 தாமோகன் பரசன் ஜெயிக்கும் போதே 50% ஓட்டு கம்மியாக ஜெயிச்சார். காரணம் வந்து இந்த தொகுதி கொஞ்சம் பெரிய தொகுதி, கொஞ்சம் படித்த ஓட்டர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்கனைசேஷன் பெஸ்ட்டா போகும், ஒரு மாஸ் ஓட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ண சூழல் தான் இருக்கு. ஆனாலும் இங்க திமுக வந்து ஒரு 42-45%
ஓட்டு எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டில இருக்காங்க. 2011 திமுக தோல்வியடைய தேர்தல் கூட பாத்தீங்கன்னா நீங்க இந்த காங்கிரஸ் வேட்பாளர் காயத்ரி தேவின்றவங்க அவங்க இப்ப பிஜேபி நிற்கிறாங்க. இவங்க வந்து இப்ப 42% ஓட்டு எடுத்து தோக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு திமுக ஸ்ட்ரக்சர் வைஸ் இங்க நல்லா இருக்கு. பிளஸ் தாமோதரன் பரசன்ற ஒரு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதியெல்லாம் அவங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். இந்த தொகுதியில் நாம் தமிழர் உடைய குரோத்ன்றது எப்படி பார்த்தோன்னு நாம் தமிழர் கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த தொகுதியில. இப்போ 2016 வந்து கிட்டத்தட்ட 4000 ஓட்டு கிட்ட எடுக்கும்போது அவங்க ஸ்டேட் ஆவரேஜில் அதிகம். 19 10,000 ஓட்டு தாண்டிட்டாங்க. அப்புறம் 21 24 கன்சிஸ்டண்டா 15,000 ஓட்டு மேல மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நாம் தமிழர். இதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சட்டமன்றம் டு நாடாளுமன்ற தேர்தலே பெரிய ஜம்ப். 6.9% எடுத்தவங்க ஒரேடியா 9% எடுத்தாங்க. அப்படின்னா இந்த மக்கள் நீதி மையம் ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்மால் செக்ஷன் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் ஸ்மால் செக்ஷன் என்டிஏ கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதனாலதான் சீமானுக்கு ஒரு 9% ஜம்ப் இருக்கு. இங்க வந்து விஜய்க்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். நாம் தமிழ் கொஞ்சம் நல்ல கேண்டிடேட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணா விஜய் கொஞ்சம் சிரமமா இருக்கும். நாம் தமிழ் ஓட்டை கொஞ்சம் விஜய் குறைக்கலாம். பட் அதை தாண்டி இவர் விஜய் 4வது இடம் தான் வருவார் நினைக்கிறாங்க. அவர் கேண்டிடேட் எந்த கேண்டிடேட்னு தெரியல. பட் பாஜக வந்து அந்த கெமிஸ்ட்ரியில மீண்டும் அந்த ஓட்டை ஃபுல்லா எடுப்பாங்களான்றது அந்த எனக்கு சந்தேகம் தான் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இந்த தொகுதியில நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்சோ அவங்க 50% ஓட்டு தாண்ட மாட்டாங்க. அவங்க அரௌண்ட் 45% ஓட்டு எடுத்து 50% கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கு. மற்ற கட்சிகள் வந்து கொஞ்சம் பலமா இருக்கிறதா எந்த கட்சிகளை பாக்குறீங்க இந்த தொகுதியில? இல்ல இதுல வந்து திமுக சார்பா தாமோதரன் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. அவருக்கு எதிராக வளர்மதி மறுபடியும் இந்த தொகுதியில் நிற்பாங்களான்றது சந்தேகம் தான் எனக்கு. மேபி அவங்க வந்து பாஜக காயத்ரி தேவின்றவங்க கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பர்சன் தான். அவங்க ஒரு நல்ல நெட்வொர்க் இல்லை இருக்கு காயத்ரி தேவி. ஸோ ஒருவேளை பாஜகன்ற இருக்கும்போது நாங்க ஆலந்தூர்ல பல கோயில்கள் இருக்கு. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் இது இருக்குல்ல. ஸோ நங்கநல்லூர்ல கூட இப்போ மயிலாப்பூர் இருந்து பிராமின்ஸ் நிறைய பேர் இங்க செட்டில் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் நல்லா வரும் தான் நினைக்கிறேன். பட் திமுகவும் அந்த ஓட்ஸ் இந்த பரங்கிமலை ஒட்டியில செக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ்ல அங்கெல்லாம் திமுக கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஒரு என்ன சொல்றது, இது வந்து திமுகக்கு கம்பேர்ட் அதர் சீட்ஸ் கொஞ்சம் வீக்கனா இருந்தாலும் கம்ஃபர்டபுளா இருக்கா தாமோதரன்? நிச்சயமா ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியை நிலவரத்தை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதியில